சென்னை மாநகராட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஷ் வழங்கிட கேட்கலாம். மகேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. சென்னை மாநகராட்சியினுடைய 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையானது இன்று காலை நிதி வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சர்பஜய தாஸ் அவர்கள் தாக்கல் செய்தார். முன்னதாக கூட்டத்தின் பட்ஜெட் வாசிப்பை சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் டி ஆர் ராஜன் அவர்கள் வாசித்தார். குறிப்பாக 82 இந்த அறிவிப்புகளானது அறிவிக்கப்பட்டது அவர் வாயிலாக. அதில் முக்கியமாக பார்க்கப்படுவது மாநகராட்சி உறுப்பினர்கள் 200 வார்டுகளில் உள்ள உறுப்பினர்களுக்கு தலா ஒரு கையடக்க கணினியை மேயர் அறிவித்திருக்கார். 200 வார்டு உறுப்பினருக்கும் இது பொருந்தும். மேயருடைய சிறப்பு மேம்பாட்டு நிதியானது 2 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சியினுடைய வார்டு உறுப்பினருடைய வார்டு மேம்பாட்டு நிதியானது 40 லட்சத்திலிருந்து 45 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு குறிப்பாக சென்னை மாநகராட்சியில வார்டு வாரியாக உடற்பயிற்சி கூடம் ஆண்களுக்கு இருப்பது போல பெண்களுக்கும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியினுடைய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பீடு ஆணைகள் மற்றும் தொழில் உரிமைகள் தொடர்பாக QR கோடு வசதி மூலமாக இது ஏற்படுத்தப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி அலுவலர்களும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க உள்ளிட்ட வாசகங்கள் கொண்ட பதாகைகள் அமைக்கப்படும் உள்ளிட்ட 8 அறிவிப்புகளை இந்த கூட்டத்தொடராக மேயர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேலும் சென்னை மாநகராட்சியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமா ஷூ மற்றும் சாக்ஸ் உரைகள் வழங்கப்படும் என அவங்க தெரிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல முக்கிய அம்சமாக இது இடம்பெற்றுள்ளதான் பார்க்க முடியுது. மேலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த சர்பஜினுடைய விவாதமானது நாளைய கூட்டத்தில் நடைபெறும் என சொல்லி இன்றைய கூட்டமானது சற்று நேரத்துக்கு முன்பாக முடிவடைந்து நம்மால் பார்க்க முடியுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.